தேவனே நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். லூக்கா 2:46. 3 நாளைக்கு பின்பு அவர் தேவாலயத்தில் போதகர் நடுவில் உட்கார்ந்திருக்கவும், தேவாலயத்திலே போதகர் நடுவில் உட்கார்ந்திருக்கவும், அவர்கள் பேசுகிறதை கேட்கவும், அவர்களை வினாவவும் கண்டார். பாத்தீங்களா என்ன வயசு போதுங்க? என்ன வயசு ஆண்டவருக்கு? 12 வயசு. 12 வயதில் அங்கே தேவாலயத்திலே இயேசு இருந்தார். அவர் எப்படி வளர்ந்தார்? அந்த அதிகார கடைசி வாசித்து பாருங்க. ஞானத்திலும் வளர்ச்சியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் கர்த்தர் வளர்ந்தார். இப்படி இயேசு வளர்ந்தார். தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படிந்து இருந்தார் என்று ஆண்டவர் இயேசு வளர்ந்த விதத்தை வேதம் சொல்லுகிறார். ஆண்டவர் இயேசு பின் நாட்களில் சொன்னார், சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், தடை பண்ணாதிருங்கள், பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டுடையது. தடை பண்ணாதீங்க. பெற்றோரே உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்களே தடையா இருக்காதீங்க. அவர்கள் வளர்வதற்கு, ஜெபிப்பதற்கு, விசுவாசிப்பதற்கு நீங்களே தடை பண்ணாதிருங்கள். வளரட்டும், என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று ஆண்டவர் கொடுத்த அழைப்பு ஆச்சரியமானது. ஆகவே சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிங்க. அவர்கள் தேவ சத்தம் கேட்கட்டும். சிறு வயதிலிருந்தே ஆவிக்குரிய பிள்ளைகளாய் உருவாக ஜெபிங்கள். அவர்கள் வளர்ந்து பின் நாட்களிலே தேசத்துக்கு ஆசீர்வாதமாக இருப்பார்கள். அல்லேலூயா. ஒருவேளை பிள்ளைகளுக்காக கவலைப்பட்டு கொண்டிருக்கிற தாயே, தகப்பனே, கர்த்தர் சொல்றாருங்க, உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் தொடுவார், உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் நடக்கும். பிள்ளைகளை கர்த்தர் கைவிட மாட்டார். உங்கள் கண்ணீர் ஜெபம் பிள்ளைகளை மாற்றும். நிச்சயமா சொல்லுகிற, ஒருவேளை சரீர பிரகாரமா பலகீனமா இருந்தாலும் பிள்ளைகளுக்கு உங்க ஜெபத்தை கேட்டு நல்ல சுகத்தை கர்த்தர் தருவார். பிள்ளைகள் எதற்காக நீங்க ஒப்பு கொடுத்தீர்களோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றி கர்த்தர் உதவி செய்வார். உங்கள் பிள்ளைகள் தரிகட்டு போக மாட்டார்கள், திடனற்று போக மாட்டார்கள். உங்கள் பிள்ளைகள் நான் விசுவாசிக்கிற மிகப்பெரிய பரிசுத்தவான்களை வருவார்கள். ஆகவே ஜெபித்து பிள்ளைகளை உருவாக்குங்கள். நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ஜெபம் அவர்களை உயர்த்தும். அல்லேலூயா, அல்லேலூயா. காலைதோறும் கர்த்தருடைய மகிமை வீடியோவை உங்கள் ஸ்மார்ட் போனில் தினந்தோறும் பெற்றுக்கொள்ள நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 8778504502. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.